அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கிங்க. இப்போ டிஆர்பி ஆனுவல் பிளானர் 2021 ஜனவரி மாதம் இறுதிக்குள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லியிருந்தாங்க. அது ஆனுவல் பிளானர்னு சொல்ல, ஆசிரியர் காலி பணியிட அட்டவணை, அதுக்கு அதான் அர்த்தம். அது நோட்டிஃபிகேஷன் சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது. அட்டவணை அவங்க என்னென்ன எக்ஸாம் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே திட்டமிடுறது தான். அந்த ஆனுவல் பிளானர் வெளியிட்டாலே நம்மளுக்கு இந்த எலெக்ஷன் பயம் தேவையில்லை. ஏன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணால் எக்ஸாம் நடக்காது, எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம்லாம் எல்லாருக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. ஆனால் டிஆர்பி ஆனுவல் பிளானர் வெளியிட்டாங்கன்னா அது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட தேர்வுகள் லிஸ்ட்டில் வந்துடும். அதனால் நம்மளுக்கு எலெக்ஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனுவல் பிளானர் விரைந்து வெளியிட்டுருவாங்கன்னு நம்புவோம். நிச்சயம் நானும் உங்களை போல் காத்துட்ருக்கேன். அதுபோல் எல்லாருமே டிஆர்பிக்கு கால் பண்ணி அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு நிறைய நண்பர்களும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. கால் பண்ணி இதேமாதிரி டிஆர்பி ஆனுவல் பிளானர் வெளியிட சொல்லுங்கள். ஏன்னா அவங்களோட கருத்தை சொல்லும்பொழுது அவங்க போயிட்டு அந்த ஆப் செக்ஷன் முடிஞ்ச பிறகு அங்கே போயிட்டு முதலமைச்சர் தனிப்பிரிவிலோ இல்லை அந்த அதிகாரிகளை தொடர்பு அவங்கள்ட்ட போயிட்டு சொல்லிவிடுவாங்க. இதே மாதிரி எங்களுக்கு இன்றைய தினம் இத்தனை அழைப்புகள் வந்தது, இது சம்மந்தமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தகவலை தெரியப்படுத்துவாங்க. அதனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஆனுவல் பிளானர் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் தேர்வுக்கு படிச்சிருக்கவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயம் வரும்னு எதிர்பார்ப்போம். அதே போல் டிஆர்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி வருமா பின்னாடி வருமானு யோசிக்க வேணாம். நம்மளுடைய பணியை நம்ம தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை கைவிடாத படிச்சுட்டே போய்ட்டுருங்க. ஜாப் இதுக்காக ரிசைன் பண்ண வேணாம். யாரும் கோச்சிங் கிளாஸும் போக வேணாம். கோச்சிங் கிளாஸ் ஒரு நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போகிற சொல்லி கம்பல் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் எந்த வீடியோலையுமே நான் யாருமே கிளாஸு போகக்கூடாதுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நானே தெரியாமல் நானும் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான் நானும் கிளாஸு போனேன். ஏன்னா எனக்கு வேறு வழி இல்லை, யாருமே மெட்டீரியல் கொடுத்து உதவலை. ஆனால் மெட்டீரியல் இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியுங்கிறதுலாம் இல்லவே இல்லைங்க. அதுவும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. இல்லாத கூட உங்களுடைய முயற்சியில் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் எனக்கு அப்போ ஐடியாஸ் இல்லை. நான் அதனால் எனக்கு மெட்டீரியலுக்காகவே நான் கிளாஸ் போனேன். நான் யாரையுமே இப்போ கோச்சிங் கிளாஸு எந்த பெஸ்ட்டுன்னு கேட்காதீங்க. எந்த சென்டருமே கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்து படித்தாலே நிச்சயம் போதுமானது தான். ஏன்னா இப்போதெல்லாம் முன்பை விட இப்போ கட்டணம் பார்த்தீங்கன்னா 20,000 25,000 ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் யாரும் கோச்சிங் சென்டர் தயவுசெய்து போக வேணாம். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு வேணால் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா போய்க்கிங்க. அதுவும் இந்த சென்டர் அந்த சென்டர்னு கேட்காதீங்க. உங்களுக்கு அருகாமையில் எது இருக்கோ அதுக்கு போய்க்கிங்க. அதுவுமே தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். உங்கள்கிட்ட போதுமான அளவு புக்ஸு இது மாதிரி இருந்தாலே போதுமானது. நான் யாரையுமே கம்பல் பண்ண மாட்டேன். எப்போவும் அது அந்த மாதிரி விஷயத்த நான் சொல்லவும் மாட்டேன். அந்த மாதிரி இது கமெண்ட்டுக்கு நான் இப்போ பதில் சொல்லிட்டேன். சரிங்களா? யாருமே கிளாஸ் தயவுசெய்து போகாதீங்க. நீங்கள் வீட்டில் இருந்தே படிக்கலாம். ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்தினாலே போதுங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு 2 மணி நேரம் படித்தாலே போதுமானது. அதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க சொல்லுவாங்க டைம் பத்தலைன்னு. அவங்களுக்காக நான் இந்த பதிவு சொல்கிறேன். இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு டைமே கிடைக்கிறதில்ல, காலைல 1 மணி நேரம் கிடைக்கிது, மதியானமும் 1 மணி நேரம், அவ்வளோதான். நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கிறது அந்த 2 மணி நேரத்தில் நம்மளால் படிக்க முடியும். எப்படின்னா மனதை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு கவனச்சிதறல் இல்லாமல் படித்தாலே போதும். நம்ம ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு மைண்ட் அங்கேயும் போயிட்டு படிக்கிறத விட அந்த 2 மணி நேரம் நம்மளுக்கு டைம் கிடைச்சாலே போதுமானது. போதும். அந்த 2 மணி நேரத்தையும் முழு கவனத்தையும் அதை செலுத்துனீங்கனாலே நம்ம அந்த 1 டே படிக்கக்கூடியதை மேனேஜ் பண்ணிடலாம். அப்போ எல்லாமே உங்களுடைய கையில் தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் முடியும்னு மனசு வச்சிங்கன்னா எல்லாமே முடியும். நம்மளால் இன்றைக்கி ஒரு யூனிட்டை படிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா முடிச்சிடுவீங்க. ஆனால் ஒரு ஆக்சிலேஷன் மைண்டில் பார்த்துப்போம், நம்மளால் முடியுமா முடியாதான்னு தெரியல, இல்லை நாளைக்கு தான் டைம் இருக்கேன், இன்னும் எக்ஸாமே எப்போன்னு சொல்ல, நம்ம ஏன் இப்போ பார்த்துக்கொண்டு இப்படியே உங்கள் மைண்டு ஆக்சிலேஷன் இருந்ததுன்னா நிச்சயம் கடைசி வரைக்கும் உங்களால் படித்து முடிக்கவே முடியாது. அதனால் எல்லாமே உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் மனசு வச்சிங்கன்னா முடியும்னு நினச்சிங்கன்னா முடியும். முடியாதுன்னு நினச்சா நிச்சயம் முடியவே முடியாது. சரிங்களா? உங்களுக்கு பாசிட்டிவாகவும் சொல்லுவாங்க, நெகட்டிவாக சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. அவங்க 1000 பேர் 1000 விதமாக சொல்லலாம். உங்களுடைய கருத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்னால் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு படிச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்சிட போகுது. நான் இந்த வருஷம் எக்ஸாம் வரும், நான் பாஸ் பண்ணி போய்டுவேன்னு நினச்சிங்கன்னா பாஸ் பண்ணி போயிட போகிறீங்க. இல்லை பரீட்சையே வராது, எதுவுமே வராது, நம்மளாலையும் முடியாது எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. உனக்கெல்லாம் எதுக்கு இந்த வேண்டாத வேலை, பேசாமல் டிஎன்பிசி எக்ஸாம் வரப்போகுது அதுக்கு படி அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரிலாம் நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க விவரமாக அந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் உங்கள்கிட்ட சொல்கிறத மட்டும் அதெல்லாம் படிக்காத, வரவே வராது, வேகன்சி இல்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை டைவெர்ட் பண்ணிவிட்டு அவங்க படித்து அடுத்த இதில் வேலைக்கு போய்டும், நீங்கள் அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். அதனால் நான் என்ன சொல்கிறேன், டிசைடிங் ஃபேக்டர் நீங்களாக மட்டுமே இருக்கணும். நான் கூட சொல்கிற முடிவை நீங்கள் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். உங்களால் முடியும்னு நினச்சி படிச்சிங்கன்னா எல்லாமே சாதிக்கலாம். சரிங்களா? நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், நான் எனக்கு படித்து இவ்வளோ கேப் விழுந்துச்சு, நான் டிஸ்டன்ஸ் மோடில் படித்தேன், எல்லாமே இருக்கட்டுங்க. உங்களால் முடியும்னு நினச்சா எல்லாமே முடியும். ஒரு நிமிடம் இல்லை, ஒரு நாள் தனியாரையில் உட்காந்து யோசித்து பாருங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
சரிங்களா? அதனால் முடியாதுன்னுங்கிற வார்த்தை தயவுசெய்து சொல்லாதீங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸும் வச்சுக்காதீங்க. தன்னம்பிக்கை மட்டுமே இந்த 2021 ஆண்டு உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு ஒரு வெற்றியை மட்டுமே அள்ளித்தரக்கூடிய ஆண்டாக அமைய என்னுடைய சார்பாக நான் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இப்போ டிஆர்பி படிக்கிறதால நிறைய நண்பர்கள் கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஒரு சில நண்பர்கள், நீங்கள் படிக்க சொல்லி எங்களை டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, எங்களை மைண்ட் டைவெர்ட் பண்ணுறீங்க. அட பாவங்களா, படிக்க சொல்கிறது ஒரு குத்தமாங்க? எக்ஸாமுக்கு படிச்சுட்டே இருங்க, வரும்போது நம்மளுக்கு பயன்பெற போகுது. உங்களுக்கு படிக்கிறதால மறந்து போயிடும் அப்படிங்கிறத என்ன சின்ன குழந்தைங்களா? நம்ம வந்து ஒரு டீச்சிங் லெவலில் வந்துட்டோம். நம்மளும் ஆசிரியர், நம்ம எல்லாருமே ஆசிரியர் தான். அப்போ நம்ம போயிட்டு காரணம் சொல்ல முடியுமா? பசங்க போல் இப்போ நாங்கள் முன்கூட்டியே படித்தா எங்களுக்கு மறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சரிங்களா? நம்ம வந்து ஒரு ஆசிரியர் அப்படிங்கும்போது நம்ம உங்ககிட்டேருந்து இந்த பதிலை வந்து நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா படிச்சுட்டே இருந்தால் வீணாக போயிடுமா, மறந்து போயிடுமா, வேஸ்ட்டாக போயிடுமா உங்களுக்கு. கோச்சிங் சென்டர் போய் படித்து வீணாக போனால் ஓகேங்க. நான் வீட்டில் இருந்து தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறேன். அது எந்த விதத்தில் வீணாக போகும்னு எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் வந்து யார் எப்படி சொன்னாலும் பரவாயில்லைங்க. எனக்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் சொன்னாங்க, டிஆர்பியே படிக்காத, அதெல்லாம் உனக்கு போகவே முடியாது, டெட்டுக்கு படின்னு சொல்லி என்னுடைய லைஃபே கொஞ்ச நாள் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. நான் தாமதமாக தான் என்னால் பணிக்கு வர முடிஞ்சு. இல்லைன்னா இன்னும் 3 ஆண்டுகளுக்கு முன்பே நான் வேலைக்கு வந்திருக்க வேண்டியது தான். எனக்கு இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க, டிஆர்பி முடியாது உன்னால், அதுக்கு படிக்காதுன்னு சொன்னாங்க. நீங்களும் அதே தவிர செய்யாதீங்க. நான் தான் சொல்லிட்டேன். வேக்கன்சி வந்து 3000 போஸ்டிங்கெல்லாம் வேணாம். உங்களுக்கு 100 போஸ்டிங் ஒரு உங்கள் மேஜருக்கு 50 போஸ்டிங் போதில்ல. உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் தான் நீங்கள் போட்டி போட போகிறீங்க. உங்கள் மேஜருக்கு 50 போஸ்டிங் இருந்தாலே போதும்னு நினச்சிட்டு நீங்கள் படிங்க. நிச்சயம் வந்து வெற்றியை மட்டுமே பெற முடியும். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக எக்ஸாம் வைப்பாங்க. அது வேக்கன்சி வந்து குறையலாம். செகண்ட் லிஸ்ட்டு போட்டு சந்தோஷம் தானே. செகண்ட் லிஸ்ட்டு போட்டால் அந்த நண்பர்கள் வேலைக்கு போட்டோம். மீதி இருக்கிற ஒரு 100 போஸ்டிங்காவது தேர்வு வைப்பாங்கல்ல. அப்போ அந்த நம்பிக்கையில் படிங்க. அவங்களோட நம்பிக்கை அது, உங்களுடைய நம்பிக்கை இது. நான் தான் சொல்கிறேன், செகண்ட் லிஸ்ட்டு வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன், வரும்னு ஏன்னா வந்தால் சந்தோஷம். ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் டிசிஷன் இருக்குது. அவங்க எந்த முடிவு வேணாலும் அவங்க எடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய இது படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு படிக்கிறதால ஒன்றும் வீணாக போக போகிறதில்ல. நீங்கள் பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு வந்தாலுமே ஆல்மோஸ்ட் பிஜி சிலபஸ் அப்படியே ஒரு சில இது கவர் ஆகும். அப்போ அதுக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை வந்து எடுத்துகிட்டே இருங்க, கைவிடாதீங்க. அதான் நான் பலமுறைன்னு உங்களுக்கு சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன். கிளாஸ் வந்து யாருமே போக வேணாம். மெட்டீரியல் கிடச்சின்னா வாங்கி. ஆனால் ஒரு சில நண்பருங்க அதெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டாரு, நீங்கள் மெட்டீரியல் மட்டுமே படிக்க சொல்லி ஏமாத்துறீங்க. ஆனால் பாவீங்களா, மெட்டீரியல் மட்டுமே படிக்க சொல்லுங்கள். ஆத்தர் புக்கு, ரெஃபரன்ஸ் புக்கு வந்து ரொம்ப 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 முக்கியம். நான் போன வீடியோவில் அவ்வளோக்கு சொன்னேன். ரெஃபரன்ஸ் புக்கு இருந்தாலே போதும். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இவ்வளோ நாள் கேப் இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ வந்து ஏற்கனவே நடைபெற்ற கொஸ்டினை எடுத்துகிட்டு எந்த புக்லேருந்து கேட்டேன், ரெஃபரன்ஸ் புக்கு, ஆத்தர் புக்கெலாம் உங்களுக்கே தெரியும். உங்கள் மேஜருக்கு படி எந்த புக்கு நீங்கள் யூஜிபிஜியில் படிச்சிருப்பீங்க, அந்த புக்கை வச்சுக்கிட்டு நம்ம சிலபஸில் உள்ள டாபிக் அதில் இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்கள். நிச்சயம் எல்லா கேள்விகளுமே அந்த புக்கிலேருந்து தான் கேட்டிருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு ஏன்னா நிறைய நண்பர்கள் எனக்கும் கால் பண்ணியெல்லாம் சொல்லியிருக்காங்க, இதேமாதிரி ஆமாம் சார், நான் இப்போ நீங்கள் சொன்ன போல் அந்த கேப்பில் வந்து நான் எடுத்து புக்கெல்லாம் ஒன்று ஒன்றா தேடி பார்க்கும்போது எல்லா கேள்வியுமே புக்கிலேயும் தான் சார் கேட்டிருக்காங்க. அதாவது சென்டர் மெட்டீரியல்லையும் இருக்கும், புக்லேயும் நிறையா கேள்விகள் இடம்பெறும். நம்ம அதுதான் சொல்கிறோம், உங்களுக்கு சென்டர் மெட்டீரியலுங்கிறது அது ஒரு சப்போர்ட், அவ்வளோதான். அது போதுன்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நான் படிக்கும்போது எனக்கு டைம் இல்லாதால தான் பார்க்க முடியலன்னு தான் உங்கள்கிட்ட. அதனால தான் என்னால் மார்க் குறைஞ்சி இன்னும் ஒரு நான் 10 மார்க் 20 மார்க் ஒரு 5 மார்க் சேர்த்துருந்தேன். நானும் ஸ்டேட் லெவலில் ஒரு 3 ரேங்க் உள்ளே வந்திருப்பேன். அப்படி 15ங்கிறத நான் 3ஆவது இடத்துல வந்திருப்பேனே. அப்போ அதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். டெக்ஸ்ட் புக்கு, ரெஃபரன்ஸ் புக்கு ரொம்ப 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 முக்கியம். இப்போ நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, சென்டருக்கு போய் அந்த மெட்டீரியல் வந்து காசு பண்ணி செலவு பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சென்டர் மெட்டீரியலுக்காகலாம் இன்னும் நீங்கள் என்ன கிளாஸுக்கெலாம் போக வேணாம். மெட்டீரியல் மட்டும் உங்கள் நண்பர்கள்ட்ட வாங்கிங்கன்னு தான் நான் சொன்னேன். புக்ஸு மட்டும் வாங்கினோன்னா செலவாகாதாங்க. புக்ஸு மட்டும் வாங்குற ஒரு புக்கும் 600 700 இருக்குது. அது புக்கு வந்து ரொம்ப 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 முக்கியம். 100% புத்தகத்துலேருந்து தான் கொஷின் வருதுங்கிறத மாற்று கருத்தே கிடையாது. ரெஃபரன்ஸ் புக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் தான் நான் அப்பயே பிடிச்சி சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்போ நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்கு, டெக்ஸ்ட் புக்கெலாம் 2 3 பேர் 5 பேர் சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணுறீங்களா, மெட்டீரியல் வச்சுக்கிங்க. ரெஃபரன்ஸ் புக்கு இருக்கிற 10 யூனிட்டுக்குமே ரெஃபரன்ஸ் புக்கும் வாங்கி வச்சுக்கிட்டு படிங்க. 5 பேருமே செலக்ட் ஆவீங்க. அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதுக்கு இதற்கு முன்பு நடந்த தேர்வுகளில் உள்ள கேள்விகள்லாம் எந்த புத்தகத்துலேருந்து வந்திருக்கு, நம்ம அந்த ரெஃபரன்ஸ் புக்லேருந்து வந்திருக்கா, அப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அப்போ எல்லாமே இதுலேருந்து தான் கேட்டிருக்காங்களா, ஐயோ நம்ம இந்த புக்கை வந்து முன்னாடியே வாங்கியிருக்கலாமேன்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். அப்படி நினைக்க வேணாம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சு போச்சு.
நிச்சயம் இனிமேல் வரக்கூடியதை மட்டுமே யோசிப்போம். அதனால் ரெஃபரன்ஸ் புக்கை மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. புக்கை கலெக்ட் பண்ணுங்கள், ஒரு 5-6 பேர் சேர்ந்து வாங்கிக்கிங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெட்டீரியலும் சும்மா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். மெட்டீரியல் மட்டுமே படித்தா வேலைக்கு போகணும்லாம் சொல்ல முடியாது, அதுவும் சேர்த்து வச்சுக்கிங்க. மெட்டீரியலும் நம்மளுக்கு முக்கியம்தான், ரெஃபரன்ஸ் புக்கு அதை விட இம்பார்ட்டன்ஸ் தான். ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளை வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டே வாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸை தூக்கி போடுங்க, பாசிட்டிவை மட்டுமே நினைங்க. அதாவது சொல்கிறது, இந்த வருஷம் இந்த 2021ஆம் ஆண்டு முழுக்க முழுக்க உங்களுக்கு வெற்றியை மட்டுமே அள்ளித்தரக்கூடிய ஆண்டாக அமையுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. முயற்சி திருவினையாக்கும். உங்களுடைய முயற்சியை வந்து தயவுசெய்து கைவிடாதீங்க. தன்னம்பிக்கையோடு உங்களுடைய படிக்கக்கூடிய யுக்தியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிச்சயம் நீங்கள் வந்து வெற்றியை பெற முடியும். பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க படிங்க. வேக்கன்சி எவ்வளோ வரும்னு எதிர்பார்க்க வேணாம். நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் ஹெவியாக கொடுங்க. ரெஃபரன்ஸ் புக்குக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இப்போ டைம் இருக்கிறதால நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது யோசிப்பீங்கல்ல, சரி நம்ம எங்கேருந்து இந்த கேள்விகள்லாம் வந்திருக்கு. ஒரு சில இது வந்து மெட்டீரியல்லேருந்து இருக்கும், நிறையா கொஷின். இப்போ 110 கொஷின் மேஜரில் வருதுன்னா ஒரு 60 to 70 கொஷின் வரைக்குமே நியரில் இருக்கும். அது மீதியும் அது ரிலேட்டடாக இருக்கும். அப்போ அந்த கொஷின்லாம் எங்கே இருந்திருக்கு? இல்லை ஃபுல்லாகவே நம்ம புக்லேருந்து தான் கேட்டிருப்பாங்க. அப்போ எங்கே இருக்குது, எந்தெந்த புக்கில் இருக்குது, இது பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடச்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ரெஃபரன்ஸ் புக்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஒரே ஆளாக வாங்க வேணாம், ஒரு 5 பேர் 6 பேர் வாங்கிக்கிங்க, இல்லை டவுன்லோட் பண்ணிங்க, உங்கள் விருப்பம். அதான் சொல்கிறேன், எல்லா டிசிஷனுமே நீங்கள் எடுக்கணும். நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாமே முடியும். மற்றவங்க சொல்கிறதெல்லாம் காதில் வாங்காத, உங்களால் முடியும் நினச்சிட்டு படிங்க. நிச்சயம் இந்த 2021ஆம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டாக அமையும். நம்ம எதிர்பார்க்குற மாரி டிஆர்பி ஆனுவல் பிளானர் வெளியிட்டாலே போதுமானது. எப்போ அவங்க தேர்வு நடத்த திட்டமிட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுடைய படிக்கக்கூடிய யுக்திகளை வந்து வேறு மாதிரி மாற்றிக்கலாம். அதனால் தன்னம்பிக்கையோடு இருங்க. எக்ஸாம் வந்ததுன்னா நிச்சயம் வெற்றி பெறலாம். தொடர்ந்து நீங்கள் பணிக்கு செல்கிறவங்க பணிக்கு போயிட்டே இருங்க. கிடைக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்தினாலே போதும், வெற்றிகரமாக நம்ம முடிச்சிடலாம். தொடர்ந்து டெய்லி படிச்சுட்டே வாங்க. படிக்கிறது வந்து வீண் போகவே போகாது. நம்ம மாணவர்கள் மாதிரி குறை சொல்ல வேணாம். படிச்சதுன்னா மறந்து போய்டுன்னு. நிச்சயம் நம்மளும் ஒரு ஆசிரியர்கள் எல்லாருமே உங்களுடைய முயற்சிகளை எடுத்து நீங்கள் எல்லாருமே 2021ஆம் ஆண்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் நல்லா இறைவனை வந்து வேண்டுகின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.